வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இனி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஒரு மிகப்பெரிய தான் ஒரு மவுண்டன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாருங்க. அதே மாதிரி ஓபா ஃபெமியை டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களாம். ரோமன் ரெயின்ஸ்க்கும் சிஎம் பாங்குக்கும் டபிள்யூ ஒரு தடை போட்டிருக்காங்க. அண்ட் மோர் அப்டேட்டை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரெஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பற்றி தான். ரோமன் ரெயின்ஸ் ஒரு மவுண்டன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இல்லைப்பா அப்படிலாம் கிடையாது, அவரும் ஒரு நார்மல் ரெஸ்லர் மாதிரி தான். டபிள்யூ பார்த்தீங்கன்னா அவருக்கான கிரியேட்டிவ்மெண்ட்டை அதிகமாக உருவாக்குனதுனால அவர் பெரிய ரெஸ்லர்ஸ் மாதிரி காட்டுறாங்க. அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கும் டபிள்யூக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்ஸ் அகெயின் நான் தாண்டா பெரிய மலை, அதாவது மற்ற ரெஸ்லர்ஸை கம்பேர் பண்ணும்போது நான் பெரியவன் தான் அப்படிங்கிறத ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருக்காரு ஒரு தடவை. அதாவது இப்போ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் நடத்துனாங்கல்ல, ராயல் ரம்பிளில் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணதுக்கப்புறமாவே எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்த மண்டே நைட்டாக்கு கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வருவார், அவருடைய சாய்ஸ் யார் அப்படிங்கிறத தெரிவிப்பார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்படி ரோமன் ரெயின்ஸ் மண்டே நைட்டாக வருவாருன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் எதிர்பார்த்ததுனால நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் இருக்குல்ல, அதுலேயே ரோமன் ரெயின்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டபிள்யூ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரா நடத்தும் போது எக்கச்சக்க பேர், அதாவது நார்மலாக பார்க்குற ஆடியன்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸை பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மில்லியன், அதாவது 30 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுடைய வருகையை ஒட்டி பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இது உண்மையிலேயே ஒரு நல்ல வியூவர்ஷிப் தான். இந்த வியூவர்ஷிப்பை ரோமன் ரெயின்ஸ் பெற்றிருக்காருன்னா ஸ்டில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாம் நார்மல் தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் சைடு இருக்கும்போது இப்போ ஸ்மாக் டவுனோட வியூவர்ஷிப்பில் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்குது. அது உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் ஸ்மாக் டவுனில் இருக்கும்போது அவர் ஒருத்தருக்காகவே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவர் வாராரா இல்லையோ ஸ்மாக் டவுன் மேனில் அவர் சாம்பியனாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனை பார்ப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே செவனேசன் சுட்ட காலம் தான். ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா அவரெல்லாம் ஸ்மாக் டவுனுக்கு அந்த மாதிரி வருவாரா, சாம்பியன் ஆவாரெலாம் தெரில. பட் ஆனால் இப்போ அவர் ராயல் ரம்பிள் வின் பண்ணி யார் சாம்பியன்ஷிப்புக்காக சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே நைட்டாக வந்தார்ல, அது ரொம்ப பாப்புலர் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பேர் நெட்ஃப்ளிக்ஸில் அதை பார்த்துருக்குறாங்க. இதை ஏன் 2 வாரம் கழிச்சு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவியில் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப்பை சொல்லிடுவாங்க. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் வியூவர்ஷிப்பை சொல்கிறது கஷ்டம், கொஞ்சம் லேட் ஆக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய மூவிஸ் இருக்குது, அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். இப்படி எக்கச்சக்க வேலை இருக்கிறதுனால தான் 1 வாரம் கழித்து அந்த மண்டே நைட்டாவோட வியூவர்ஷிப்பை எப்போவுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் ரோமன் ரெயின்ஸோடைய அந்த மண்டே நைட்டாக இவ்வளோ வியூவர்ஷிப் பெற்றிருக்குது அப்படிங்கிறத நெட்ஃப்ளிக்ஸே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஓபா ஃபெமி த ரூலர் அப்படிங்கிற பேரில் இப்போதைக்கு ஒரு ரா பிராண்ட்லேயும் சரி ஸ்மாக் டவுன் பிராண்ட்லேயும் சரி ஒரு ஃப்ரீ ஏஜெண்டாக தான் இருக்கார். ஆக்சுவலி டபிள்யூ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஓபா ஃபெமி ஒரு ரா ரெஸ்லர் அல்லது ஒரு ஸ்மாக் டவுன் ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை. டபிள்யூவில் த ஃப்ரீ ஏஜென்ட் அப்படிங்கிற ரெஸ்லர் இருக்கிறது 3 பேர் தான். ஒருத்தர் ஓமாஸ் கழிச்சு போட்டது சரி விட்டுருங்க. 2வது பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர். அதில் 3வது யாருன்னு கேட்டிங்கன்னா ஓபா ஃபெமி. இதில் 2 பேர் நைஜீரியனை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத ஹைலைட்டு. டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓபா ஃபெமியை ரெஸ்ல்மேனியா வரைக்கும் ஒரு கரெக்டான ஒரு ஸ்டோரிலேன்னு கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்காங்க போல இருக்குது. அண்ட் ரெஸ்ல்மேனியா வரைக்கும் ஒரு ஹைப்னஸ்க்காக, அதாவது ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா ஒரு பிராண்டில் நிரந்தரமாக நிற்க வச்சு அதில் ஒரு பர்மனெண்ட்டான ஸ்டோரியை கொண்டு போவோம். அதுக்கு முன்னாடி ஓபா ஃபெமியை பார்த்தீங்கன்னா டபிள்யூ சின்ன சின்ன ரெஸ்லர்ஸ் கூட மோத வச்சு பீட் பண்ண வச்சு அவரோட ஹைப்பை அதிகரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஏஜெண்டாக போட்டிருப்பாங்க. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ராஸ் மேட்டர்னு சொல்லிட்டு 2 பிராண்டுக்கும் ஓபா ஃபெமி வராரு. அதுலேயும் ரா சைடு பார்த்தீங்கன்னா ஹீலாகவும் ஸ்மாக்டவுன் சைடு ஒரு ஃபேஸ் கேரக்டர் மாதிரியும் வராரு. அதுதான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம். இப்படி ஓபா ஃபெமியை பார்த்தீங்கன்னா டபிள்யூ ரெஸ்ல்மேனியா வரைக்கும் ஃப்ரீ ஏஜெண்டாக காட்ட போகிறாங்களாம். அண்ட் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த 2016 ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஓபா ஃபெமியை வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அது எப்படிப்பா மெயின் ராஸ்டருக்கு மொதல் வருஷமே சாம்பியனாக வரான்னு கேட்டிங்கன்னா, நீங்களே சொல்லுங்கள். கடந்த ஒரு 6-7 வருஷத்தில் 6-7 வருஷம் என்ன
ரோமன் ரெயின்ஸோட எராக்கு அப்புறமா NXTலேருந்து மெயின் ராஸ்டருக்கு வந்த ஒரே வருஷத்தில் ஒரு ரெஸ்லருக்கு இவ்வளோ பெரிய ஹைப் இருந்திருக்குன்னா அது கண்டிப்பாக ஓபா ஃபெமிக் தான். மற்றபடி யாருக்குமே இந்த அளவுக்கு இருந்தது இல்லை. ஓபா ஃபெமி அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங்கை NXTலேயே பிடிச்சிட்டாரு. அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய தீம் மியூசிக், என்ட்ரன்ஸு, அதை காட்டிலும் அவரோட ஃபைட் ஸ்டைலு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியை ஃபேன்ஸ் மத்தியில் பிடிக்க வச்சுட்டு, அதனால தான் நாங்கள் சொல்கிறாங்க 2026 ஏதேனும் வாய்ப்பு கிடைத்தால் ஓபா ஃபெமி சாம்பியனாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜீ ப்ரோஸை பற்றி தான். எஸ், ரோமன் ரெயின்ஸ் மற்றும் CM பங்கை பற்றி தான். இவங்கள பற்றி என்னப்பா செய்தி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஜீ ப்ரோஸில் அந்த 2 குதிரைக்கு பார்த்தீங்கன்னா டப் பண்ணியிருப்பாங்க. அன்னையிலேருந்து இவர்களை ஜீ ப்ரோஸ் என அன்புடன் எல்லாரும் வரவேற்கிறாங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குது. மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா த ஜீ ப்ரோ அப்படிங்கிற வார்த்தையை ரோமன் ரெயின்ஸ் வந்து பேசியிருப்பார். அதாவது த ஸ்டூபிட் ஜீ ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அதாவது ஜீப்ரோவை பொறுத்த வரைக்கும் அந்த கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து ஒரு எப்படி சொல்கிற ஏடார கோடாரமான பிரதர்ஸ் கரெக்டு தானே. அடிக்கடி ஜீ ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிக்குவாங்க, மாற்றி பேசிக்குவாங்க. அதுதான் அந்த கேரக்டரு. ஸோ ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் எதிர்மாறாக தான் WWEல இருக்கிறாங்க. 2 பேரும் எனிமிஸாக இருக்காங்க. அந்த ஜீ ப்ரோஸை வந்து ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் பேசியிருப்பார்ல, இதை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஐயா இதுக்கப்புறம் இதெல்லாம் பற்றி பேசாதீங்க, ஜீ ப்ரோஸுங்கிற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா அந்த ஜீ ப்ரோஸ் வந்து வாண்டர் பிராஸாக டிஸ்னி அவங்களோடதாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதாவது அது வேறு நிறுவனத்திலோடது, இது நெட்ஃப்ளிக்ஸோடைய, அவங்களுக்கும் இவங்களுக்கும் சும்மாவே ஆகாது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் அந்த நிறுவனத்தை பற்றின ஒரு படத்தோடைய இதை கேவலப்படுத்தி பேசுகிறதுனால அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பிட்டாங்களாம். இந்த மாதிரி எங்கள் படத்தை பற்றி தப்பாக பேசியிருக்கீங்க, எப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களாம். இதை பார்த்த நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஐயா இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோரிக்காக கூட ஜீ ப்ரோஸ் வரி குதிரை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் அண்ட் CM பங்க் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஜீ ப்ரோஸ் அப்படிங்கிற டைலாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ரோமன் ரெயின்ஸ் பேசினார்ல, அதையும் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிட்டாங்க. ஏதோ கெட்ட வார்த்தையை பேசுன மாதிரி மியூட் பண்ணிட்டாங்க. இனி வரும் காலங்கள்லையும் இதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், இதை வச்சு ஸ்டோரியை கூட டெவலப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா WWE பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் ஒன்று கரைச்சிட்டாங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, இந்த ஸ்மாக்டவுன் சைடு அவங்க பண்ணலாம். ஏன்னா ஸ்மாக்டவுனை வந்து அஃபிஷியலி USA பார்த்தீங்கன்னா அவங்க வந்து USA நெட்வொர்க்கை தான் போடுறாங்க, செகண்டரியாக தான் நெட்ஃப்ளிக்ஸில் போடுறாங்க, அதில் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரோமன் ரெயின்ஸுக்கும் CM பங்குக்குமான இந்த ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது மண்டே நைட் ஆய மையமாக கொண்டு போகுது. அதனால் இந்த ஜீ ப்ரோஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட இடத்துல கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் காய்ஸ் நீங்கள் ரெஸ்லிங் செய்களோட தான் பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே போல் தினமும் ரெஸ்லிங் செய்யல தமிழை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை நண்பர்.